வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய உயரத்தை ஒருவர் பெறணும்னா எத்தனை நாள் வாழ்க்கையில நிமிர்ந்து இந்த செயலை செஞ்சுப்பாங்க. இப்ப முதலாவதாக முனைவர் ராஜசேகரன் சோழ நாச்சியார் ஏற்புரை வழங்க வருகிறார். மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, மேடையில் முன் அமர்ந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் தமிழ் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் சார்பாகவும் எனது சார்பாகவும் எனது நன்றியை பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பல வருடங்களாக கிட்டத்தட்ட 97 இந்த விழாவை நடத்தி வரும் எங்கள் பகுதியை சேர்ந்தவர். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோட ப்ரொஃபஸராக ஒரு கிளாஸ்மேட்டு டாக்டர் சிவமூர்த்தின்னு மெட்ராஸ் ரெஜிஸ்ட்ராராக இருந்தார், மாநில கல்லூரியில் இருந்தார். அவரோட வகுப்பு தோழர் அவர். இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும், மேடையில் முன்னால் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோட ஒரு தொடர்பு இருக்குது பல விஷயங்கள்ல. ஒன்று எங்கள் சோழ மண்டல தொடர்பு, நான் பட்டுக்கோட்டை வடசேரி. இன்னொன்று மாநில கல்லூரி தொடர்பு, இல்லை எங்கள் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க அனைவரோட ஒரு தொடர்பு, ஏதோ லிங்க் இருக்குது. அதை நீண்ட இது பேச்சில் பேச முடியாது, ஏன்னா நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. அவங்க மலேசியாவிலே இந்த மாதிரி ஒரு சாமியாரை மிரட்டினவங்க. இந்த விழாவை சிறப்பாக நடத்தி வரும் மை ரூஸ்வெல்ட் அவர்களுக்கும், பி.கே. பிரபாகர் மற்றும் இந்த இது பொதுவாக இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் வந்து இயலில் தான் இருக்கான், பேச்சா அறிமுகம். இவர் இயல், இசை, நாடகன்னு முத்தமிழால அறிமுகம் செஞ்சவருக்கு எனது பாராட்டுக்கள் அனைவரது சார்பாகும். அடுத்து 98வது பிறந்த நாள் விழா. இது இன்னும் 2 வருஷத்துல 100ஆண்டு விழா வருது. இந்த 100ஆண்டு விழாவை தமிழக அரசும் தமிழ் திரையுலகமும், தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த விஜயகுமார் ஊருக்கார் இங்கே இருக்கிறாரு எங்க, அதனால அவங்க எல்லாம் முயற்சி செஞ்சு இந்த அரசு விழாவாக 100ஆண்டு விழாவை அடுத்த ஆண்டில் தொடங்கி 99ஆம் ஆண்டில் மிக சிறப்பாக நடத்த வேண்டும். அதற்கு உரிய துணை புரிவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்பதையும் என்னுடைய கோரிக்கையாக இந்த மேடையில் வைக்கிறேன். அடுத்து செட்டியார் அவர்கள், அவங்க எங்களோட பேட்டர்னாக இருந்தவர். கோல்டன் ஜூப்ளி டைமில் 50 வருஷத்துக்கு முன்னால் தலைவராக இருந்தவர் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்க்கு. அவரும் ஒரு தொடர்பு என்னன்னா, அவர் சோழ மண்டலத்து மாப்பிள்ளை, கும்பகோணம் தான் அவரோட மாமியார் வீடு. அதனால எல்லாருமே வந்து அவருக்கு அந்த கர்நாடகம் இசை இதுலெல்லாம் வந்து புக் வெளியிடுறது, இந்த கலை, இலக்கியம், சினிமா, அரசியல், சமூக சேவை எல்லாத்துலேயும் சோழ மண்டலத்தை சேர்ந்தவங்க தான் பெரும்பாலும் கொடிகட்டி பறந்துட்டு இருக்காங்க அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும். இனிமேலும் அந்த வகையில் அவருக்கு அந்த கர்நாடக சங்கீத இசை ஈடுபாடு வந்ததுக்கு காரணம் எங்கள் சோழ மண்டலத்து மாப்பிள்ளான பிறகுதான் நினைக்கிறேன். அவங்க வீட்டில் வரல, இன்னைக்கு கேட்டிருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. அதுக்கு ஒரு உண்மையாகவே காரணம் இருக்கு. ஏன்னா காவிரி கரையோட தொடர்பு அப்படி, கர்நாடக இசையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். அரசியலெல்லாம் நீங்கள் சொல்லி மாறாத அளவுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி பேச்சுக்கு பட்டுக்கோட்டை அழகிரி, பாட்டுக்கு கல்யாண சுந்தரம் அவர்கள், சமூக சேவை, அரசியலுக்கு நாடிமுத்து பிள்ளை போன்றவர்கள் இப்போதான் 100ஆண்டு விழாவுக்கு மணிமண்டபம் அமைச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி நாடிமுத்து பிள்ளையோட அவர்கிட்ட பணிபுரிந்தவர் தான் ஆர் வெங்கட்ராமன். அது ரொம்ப பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. முதல்ல நம்ம குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள். அதுக்கப்புறமா தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக யூனியன் லீடரு, அப்புறம் காமராஜர் பிரிவில் அமைச்சர், அப்புறம் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் தொடங்கி அப்புறம் சென்ட்ரலுக்கு போய் இந்திரா காந்தி எல்லாம் ஆதரவில் அவர் பிரசிடென்ட் ஆனது. இதெல்லாம் வரலாறு சம்பந்தமானது. இங்க இந்த பட்டுக்கோட்டையாரை பத்தி மேடம் அவங்க பேசும்போது சொன்னாங்க, கிட்டத்தட்ட 69 ஆண்டு கழிச்சு நீங்க பேசிட்டு இருக்க. 5 வருஷம் ஒரு துறையில இருந்தவரை, இறந்து போய் 69 வருஷம் ஆனவரை இந்த மேடையில நீங்க பேசிட்டு இருக்கான். அதான் சாதனை, குறுகிய காலத்துல சாதனை புரிஞ்சதுக்காக அடையாளம். ஏன்னா நறுமணம் வீசும் மலர்கள்லாம் வந்து சீக்கிரமாவே வாடிடும், அதனோட ஆயுட்காலம் குறைவு. ஆனா நறுமணத்தை வீசிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி அது கடவுளுக்கு மாலையாகவும் போகும். அந்த மாதிரி பல்வேறு இது. நீங்க பட்டுக்கோட்டையாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப காடு விளைஞ்சன மச்சா கையும் கால தானே மிச்சன்னு பாட்டு எழுதியிருக்காரு. அது நிறைய சொல்லலாம். இப்ப அவங்க மேடம் சொன்ன மாதிரி நமக்கு டைம் கிடையாது. அதுல என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த வழி அப்படியே தான் இருக்குது. விவசாயி வந்து உழுதுவன் கணக்கு பார்த்தால் உனக்கு மிஞ்சாதுன்றான், அப்படியே தான் இருக்குது. எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ், அதெல்லாம் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டோடலாம் நிறைய அக்ரிகல்ச்சரை பற்றிலாம் அங்கெல்லாம் நிறைய ஆள் இருக்காங்க. ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு வெள்ளம், புயல், வறட்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு அன்னைக்கே வந்து அவரே அதை பாடி வச்சுட்டு போய் 70 வருஷம் ஆகுது. இன்னைக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்குது. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியை.
அவரை வந்து இந்த நூற்றாண்டு விழாவை நம்ம சரியான முறையில் கௌரவிக்கணும். அதனால நம்ம சிட் ஆபீசர் வேற இங்க வந்திருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மேயர் ரூஸ்வால்ட் அவர்களுக்கும், எனக்கு வந்து எங்க மண்ணை சேர்ந்தவரின் பெயரால் இந்த விருதை மண்ணை சேர்ந்தவரின் ஏற்பாட்டில் பெற்று சோழ மண்டலத்தை சேர்ந்தவர்களோடு இங்கே பங்கு பெற்று இந்த மேடையில் அந்த விருதை வாங்கியதற்கு எனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, அரசு விழாவாக மிக சிறப்பாக இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், அதற்கு நானும் துணை புரிவேன் என்று நன்றியோடு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அவையோருக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களுடைய நினைவு நாளோ பிறந்த நாளோ எனக்கு தெரியல. பிறந்த நாள் விழாவினை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற திரு ரூஸ்வெல்ட் அவர்கள் இதை ஒரு பணியாக பல ஆண்டுகள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நடத்துகிற பல்வேறு விழாக்களுக்கு நான் செல்வது உண்டு. அவரை நான் கல்லூரி படிக்கிற காலத்திலிருந்து அறிவேன். நான் மாநில கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த போது அவர் ராயப்பேட்டை சிண்டிகேட் பேங்கில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். நானும் அவரும் ஒரே பேட்டையிலே குடியிருந்தவர்கள், லாய்ட்ஸ் காலனியில். இப்போ வேற இடத்துல குடிபோயிட்டாரு. அவர் எப்போதும் தொடர்ந்து மாநில கல்லூரியுடைய பழைய மாணவர் சங்கம், இந்த அமைப்பு, ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டருடைய அமைப்பு, ஒரு 6-7 அமைப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அனைத்தும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இந்த விழாவினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். இதற்கு வருகிற சூழ்நிலை நான் இல்லை. நான் நிஜமாகவே சொல்ல போனால் மொரீஷியஸிலே உலக தமிழ் பொருளாதார மாநாட்டை நடத்துவதற்காக மொரீஷியஸ் சென்றிருந்தேன். அங்கிருந்து நான் இவங்களுக்கு உலகநாயகிட்ட கேட்டேன், என்னன்னு அது வேற தேர்தல் வைக்கக்கூடாதா, நான் வர முடியாது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, வழக்கம் போல அவர் தமிழ் வாத்தியார் மாதிரி இல்லாமல் போலீஸ்காரர் மாதிரி அவர் பதில் சொன்னார். இம்பாசிபிள் என்று சொன்னார். தமிழ்வாசனியர் என்றாலே அதை என்ன வேற தேர்தல் வைப்பது கொஞ்சம் கடினம், அந்த தேதியில் ஒரு பிறந்த நாள் என்று சொல்லியிருக்கலாம், இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னார். ஆகவே அவர் அந்த ஸ்டைல்லே இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ரூஸ்வெல்ட் இன்னைக்கு காலையில் கூட ஃபோன் பண்ணாரு, வந்துருங்க. ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே அந்த நிகழ்ச்சியில் பாதி நிகழ்ச்சியை நிறுத்தி, அதாவது அங்கிருந்து சவுத் ஆப்பிரிக்கா போறதா இருந்தேன், அதை கேன்சல் பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். வந்து இதில் கலந்து கொள்வதை நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நடத்துகிற நிகழ்ச்சியில் வருஷத்துக்கு 4 நிகழ்ச்சி நடத்துகிறேன். சட்டத்தமிழ் மாமணி என்ற விருது கொடுக்கிறேன், சமூக ஆர்வலர் விருது கொடுக்கிறேன், உலகத்தமிழ் மாமணி விருது கொடுக்கிறேன், உலகத்தமிழ் அதாவது உலக சாதனையாளர் விருது கொடுக்கிறேன். இப்படி பல விருதுகளை தேடி 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 பலருக்கு விருது அளித்து வருகிறோம். அந்த வகையிலே என்னுடன் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிற முத்துவர் இருக்கிறார், பாலசுப்ரமணியம் இருக்கிறார், இப்படி பலரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அப்படி இருப்பது எனக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். ஆனால் இந்த மாதிரி விருது கொடுக்கறதுனால எனக்கு ஒரு விருது கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த அவையிலே அனைவரும் முன்னிலையிலே உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையை ஒரு பயனுள்ள கருத்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் நிறுவனம் என்பது நம்ம உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்குமான உயர்வான ஒரு கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் எடுத்துக்கொண்டால் ஆங்கிலம் இருக்கிறது, பிரெஞ்சு இருக்கிறது, ரஷ்யன் மொழி இருக்கிறது, அரபிக் இருக்கிறது, சீன மொழி இருக்கிறது. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மொழி என்று சொன்னால் 9 மொழிகள் இருக்கிறது. அவைகளில் இந்தி, உருது, பெங்காலி என்ற 3 மொழிகளுடன் மேலும் 7 மொழிகள் இருக்கின்றன. இந்த மொழிகளை சேர்க்க வேண்டும் என்றால் குறைந்தது 3 நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். அந்த அனைத்து தகுதிகளையும் கொண்டத ஒரே மொழியில் இருப்பது சேர்க்காமல் இருப்பது தமிழ்தான். தமிழ்நாட்டிலே, இலங்கையிலே, மலேசியாவிலே, சிங்கப்பூரிலே, மொரீஷியஸிலே இப்படி சொல்லிக் கொண்டு போகிற அளவுக்கு 10 நாடுகளில் தமிழ், 3 நாடுகளில் அதிகாரப்பூர்வ மொழியாகவும் 7 நாடுகளில் பயன்பாட்டு மொழியாகவும் இருக்கிறது. இதை சேர்க்க வேண்டும் என்பதற்காக பெருமுயற்சி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்காக ஒன்றிய அரசாங்கம் போய் மனு கொடுத்திருக்கிறோம். அதே போல மலேசிய அரசாங்கத்திடம் மனு கொடுத்திருக்கிறோம். இப்போது போயிருந்த மொரீஷியஸ் அரசாங்கத்திடம் கொடுத்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தமிழ் அமைப்புகளும் இதை ஒரு கருத்தாக எடுத்துக்கொண்டு இதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்திய எப்படி எந்த நாட்டிலும் இல்லை, இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. உருது
பாகிஸ்தான்ல இருக்கு, இந்தியாவில் இருக்கு, 2 நாட்டில் இருக்கு. பெங்காலி இந்தியாவில் இருக்கு, பங்களாதேஷ்ல இருக்கு. ஆனால் தமிழ் இந்தியாவிலும் இருக்கிறது, இலங்கையில் இருக்கிறது, சிங்கப்பூர்ல இருக்குது, மலேசியாவில் இருக்கு. நமக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நாம் கேட்கணும் 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 என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, எனக்கு நெருங்கிய நண்பராக விளங்குகிற திரு விஜயகுமார் அவரிடம் இந்த வரிசை பெற்றதை நான் பெரும் பேராக கருதுகிறேன். அவருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக நட்பு உண்டு. நானும் பாரதி ராஜாவும் மற்றவர்களும் அவர்களுடன் நெருங்கி பழகியவர்கள். நான் 1982 92 வரையில் 10 ஆண்டுகள் திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினராக இருந்தேன். 96 98 வரையிலும் இருந்தேன். அந்த காலங்களில் திரைப்பட நடிகர்கள் அனைவரையும் சந்திக்கிற வாய்ப்பு, இயக்குநர்களை சந்திக்கிற வாய்ப்பு, தயாரிப்பாளர்களை சந்திக்கிற வாய்ப்பு எல்லாம் கிடைத்திருக்கிறது. அவர்கள் வீட்டிலே போய் பல நாள் விருந்து சாப்பிட்டிருக்கிறேன். அந்த பெருமகனாரிடமிருந்து பரிசு பெற்றதை பேராக கருதுகிறேன். அதே போல நல்லியார் அவர்கள் எங்களை தொடர்ந்து உதவி செய்து வருகிறவர். மறைந்த அதாவது நடராஜன், டெலிவிஷன் நடராஜன் அவர்கள் எப்போதும் எங்களை இருவரும் இணைத்துக் கொண்டே இருப்பார். அவர் இல்லை என்கிற குறை இன்றும் உண்டு எனக்கு. அந்த வகையில் அவரும் இங்கே தலைமை தாங்கி இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ரூஸ்வெல்ட் மாதிரி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. 80 வயசுல இருந்தோம், அரை மணி நேரம் நிற்க மாட்டேன் சொன்னார். பாத்தீங்களா, ஒரு கருத்தாவது மிஸ் பண்ணாரா? அதான் அவருடைய திறமை. நீ காலையில 2 தடவை ஃபோன் பண்ணதான் விழவே இல்லை. 8 மணிக்கு விட பண்ணாரு, 10 மணிக்கு விட பண்ணாரு, வரங்கன்ட்டு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு அவர் நிறைவாக இருக்கிறார். அந்த அளவில் அவரை நான் பாராட்டி உங்கள் அனைவரும் முன்னிலையும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.